கருணா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். கொள்கை கூட்டம் என்ற அந்த விமர்சனத்தை தாவேகா மீது தொடர்ந்து முன்வைத்தார்கள். அதற்கு பதிலளிக்கும் விதமாக பல்வேறு உதாரணங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அது ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பொதுவாக அண்மை காலமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய விமர்சனங்கள் என்பதும் கூட ஆட்சி அதிகாரத்தில் உள்ள திமுகவுக்கு எதிராக கடுமையாக இல்லை. அந்த ஆட்சியை அகற்றக்கூடியவர்களுக்கு வலிமையான விமர்சன கருத்துக்களை அவர் முன்வைக்க மாட்டேன் என்கிறார். அவருடைய எதிர்கால திட்டங்கள் என்ன, இந்த மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்திற்கு என்ன செய்ய போகிறார் என்கிற மாதிரியான அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கல. கொஞ்சம் தீவிரத்தன்மையோடு இந்த கூட்டத்தில் திரு விஜய் பேசி இருக்கிறார் என்பது உண்மை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று நான் தான், தமிழக வெற்றி கழகம்தான் என்று அவர் களமாடுகிறார். ஆனா காலங்காலமாக கடந்த 53 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வல்லமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமே உண்டு என்பதை ஒரு 7 தேர்தல்கள்ல நிரூபிச்சிருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல 77, 80, 84, செல்வி ஜெயலலிதா 91, 2001, 2011, 2016 என்று 7 முறை நிரூபித்த கட்சி. அண்மையில பாரதிய ஜனதா கட்சியும் பிரதான எதிர்கட்சியை விட திராவிட முன்னேற்ற கழகத்தை களத்தில் எதிர்க்கிற தீவிரமான அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் என்று முன்னாள் தலைவர் அண்ணாமலை காலத்திலிருந்து சொல்லி வந்திருக்கிறார்கள். இப்போ 3வது தான் திரு விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பை கையில் எடுத்து நான் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வருவேன் என்று சொல்லுகிறார். திராவிட இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடியான திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவிய பேரறிஞர் அண்ணா, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவர்களுடைய படங்களை போட்டு இவர்கள் மாதிரி 67 அண்ணா ஆட்சி மாற்றம் கொண்டு வந்ததை போல 77 எம்ஜிஆர் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்ததை போல நான் இந்த தேர்தலில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவேன் என்கிறார். ஆனால் நம்ம காலங்காலமா பார்க்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த வலிமையான கட்டமைப்பு, நிர்வாகிகள் பலம், தொண்டர்கள் பலம், மக்கள் ஆதரவு என்பது இன்னும் விஜய்க்கு இருக்கிறதா என்பதை நாம் பரீட்சித்து பார்க்கவில்லை. இது ஒரு விஷயம். 1949 கட்சி தொடங்கி 18 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணியை அமைத்து வெற்றி பெற்று பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரானார். 1972 கட்சியை தொடங்கி 77 கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு பிறகு மக்களுடைய ஆதரவோடு பல்வேறு விதமான சந்தர்ப்பங்கள்ல தன்னுடைய அரசியல் பயணத்தை நடத்தியவர். 20 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் 1967, 71 சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்திருக்கிறார். கட்சியின் பொருளாளர் என்று அரசியலில் தொடர்ந்து பயணித்து இந்த வெற்றியை புரட்சி எம்ஜிஆர் ஈட்டி இருக்கிறார். ஆனால் திரு விஜய் அவர்கள் தொடக்க முதலே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று வந்தார். திமுக வெர்சஸ் டிவிகே என்றார். நான் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என்று பிரகடனப்படுத்துகிறார். சாத்தியமா? அதைத்தான் நாம இப்ப பார்க்கணும். இந்த திமுக திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அரசியல் களத்திற்கு இவர்களை வீழ்த்துவோம் என்று தனித்தனியாக வந்தவர்களும் கூட்டணி சேர்ந்து வந்தவர்களும் தோற்று போயிருக்கிறார்கள். இது கடந்த கால வரலாறு. இதையும் தாண்டி தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது பணம் என்றாகிவிட்டது. ஜனநாயகத்தில் அது ஒரு பேராபத்தானது, ஆனால் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. திரு விஜய் அவர்கள் தன்னுடைய அந்த மாணவர்களுக்கு விருது வழங்குற போதே சொன்னாரு, ஓட்டுக்கு பணம் கொடுத்தா உங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரையுமே வாங்க வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு. ஆக இவர் அந்த நிலைப்பாட்டில் நிச்சயமாக இருக்க மாட்டார். இன்னொன்று, 234 தொகுதிகளிலும் விஜய் நிறுத்துகிற வேட்பாளர்கள் என்பவர் அந்த பகுதியில், அந்த வட்டத்தில் அல்லது அந்த ஊரில் அறிமுகமானவராக இருப்பார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதனுடைய கூட்டணியில், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதனுடைய கூட்டணியில் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுபவர்கள் யார்? அவங்க எல்லாமே பழம் தின்னு கொட்டை போட்ட ஆசாமிகளா இருப்பாங்க. பல ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்திலே இருந்த காலத்தில் அமைச்சர்களாக, எம்பிக்களாக, எம்எல்ஏக்களாக, மாவட்ட நிர்வாகிகளாக பயணித்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய அந்த அணுகுமுறை, தேர்தல் அணுகுமுறை என்பது எப்படியாவது வெற்றி ஈட்ட வேண்டும் என்றுதான். ஆனால் புதிதாக களத்துக்கு வந்திருக்கிற
இந்த புதிய தாவேக வேட்பாளர்களுடைய அரசியல் அணுகுமுறை, தேர்தல் தந்திரம் என்பது நிச்சயமாக இவர்களுக்கு இருக்காது. அதற்கான பயிற்சியும் இல்லை. அதிமுகவுக்கு மேலாக திமுக வர்சஸ் தாவேக என்ற அந்த போட்டியை உருவாக்குவது மிக கடினமான ஒன்று, சவாலான ஒன்று. அதை சாத்தியப்படுத்த முடியுமா என்பது குறித்த பல்வேறு சந்தேகங்களையும் நீங்க எழுப்பியிருக்கீங்க. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு துரைக்கருணா. விஜயனுடைய இந்த பேச்சில் 3 முக்கியமான விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார், பதிலளித்திருக்கிறார் என்று பார்க்கலாம். ஒன்று, கொள்கையற்ற கூட்டம் என்பதற்கான பதிலை தெரிவித்திருக்கிறார். அதற்கான சில உதாரணங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அதே போல இரண்டாவதாக தேர்தல் வாக்குறுதிகள் என்ன என்பது சார்ந்த சில அறிவிப்புகளை அவர் வெளியிட்டிருக்கிறார். வீட்டில் ஒருவர் நிச்சயமாக பட்டம் முடித்தவராக இருப்பார் என்றும், அதே போன்று இருசக்கர வாகனம் ஒவ்வொரு வீட்டிற்கும் இருக்க வேண்டும் என்ற வகையிலான ஏற்பாடுகள் செய்யப்படும் போன்ற பல வாக்குறுதிகளை அவர் கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக தாவேக தொண்டர்கள் தற்குறிகள் என்று விமர்சிக்கப்படுவதற்கான பதிலையும் அளித்திருக்கிறார். இது 3 முக்கியமான அம்சங்களாக விஜயனுடைய பேச்சில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று எம்ஜிஆர் தன்னுடைய படத்தில் பேசிய அந்த வசனத்தை குறிப்பிட்டும் பேசியிருக்கிறார். குறிப்பாக இது சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட பத்திரிகையாளர்கள் அனைவருமே திமுகவை தன்னுடைய பிரதான எதிரியாக வைத்துதான் விஜய் தன்னுடைய இந்த முழு உரையையும் ஆற்றியிருக்கிறார் என்று அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். கொள்கை எதிரி பாஜக என்று சொன்னாலும் கூட தற்போதைக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இந்த மெட்ரோ திட்டத்திற்கான அனுமதி கொடுக்கப்படாதது போன்ற அந்த அம்சங்களுக்கான எந்த பதிலையும் அவர் கூறவில்லை என்ற அந்த கருத்தையும் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் நம்மோடு பேசும்போது குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அதே போன்று கொள்கையற்ற கூட்டம் என்று எதனால் சொல்கிறீர்கள்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தங்களுடைய கொள்கையை அறிவித்திருக்கிறோம், இதை எப்படி கொள்கையற்ற கூட்டம் என்று சொல்ல முடியும் என்ற அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இது